என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும். துளசி 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 எங்க இருக்க? ஐயோ இவ இப்பன்னு பார்த்து எங்க போனான்னு தெரியல. ஏய் துளசி எங்கடி இருக்கா? இங்க வா. டேய் ட்ரௌசரே, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? டேய் சின்ன பிள்ளைய கூட வச்சு மேய்ச்சலாம்டா, ஆனா உன்னை வச்சு மேய்க்கிறது இருக்க பாரு. இப்ப என்னடா காலேஜ் விட்டு வந்த, எதுக்கா இந்த கத்திட்டு இருக்க? ஏய் எருமை, நான் காலேஜ் விட்டு வந்துட்டேன்டி. புரியுதா இல்லையா? நான் காலேஜ் விட்டு வந்துட்டேன். ஆமாடா, நீ காலேஜ் விட்டு வந்துட்டேன்னா தெரியுதே. எதுக்கு இப்ப இத்தனை வா? டேய் கதிரே, டேய் கதிரே, அப்ப நேத்ரா வந்துட்டாளா? நகரு நகரு, எங்க இருக்கா நேத்ரா? வெளியில இருக்காளா? டேய் ஏன்டா அவளை வெளியில நிக்க வச்சு? உள்ள வர சொல்ல வேண்டியதானே? ஐயோ ஏதாவது சொல்றானா பாரு, வாயை மூடிட்டு அமைதியா இருக்கான். டேய் சொல்லுடா. ஏய் ஏய் இருடி, என்னை விட நீதான் மும்முரமா இருக்க போல இருக்க. ஏய் துளசி எருமை, நீ தானே காலையில சொல்லி அனுப்புன அவளை கூட்டிட்டு நம்ம தெருவுல வராதன்னுட்டு. அதனால நான் முன்னாடி வந்துட்டேன். அவ பின்னாடி வந்துட்டு இருக்கா. இந்நேரம் வந்துட்டு இருப்பா. அப்பவே விட்டுட்டு வந்தேன், இந்நேரம் வந்துட்டு இருப்பா. ஐயோ ஆமால, நானே மறந்துட்டேன்டா. டேய் நேத்ரா வந்துட்டால, வீட்டுக்கு இன்னைக்கு கன்ஃபார்மா வந்துருவால. எருமை எருமை, அவளை கூட்டிட்டே வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கே வந்துருவா. சரி சரி, அண்ணன் வந்துட்டாரா? ஆமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு. ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்களாமா. மாமாவும் ஜீவானாவும் ஒன்னாதான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி சரி, நேத்ரா வந்துட்டாங்கன்னு பாப்போம். வா வா. என்ன துளசி, அண்ணன் இந்நேரம் வந்துட்டு இருப்பாருன்னு நினைச்சேன், நீ இன்னும் வரலன்னு சொல்ற. இப்ப என்ன, மாமா எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரப்போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் விடு. சரி சரி, நீ நேத்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வந்தியா? டேய் மாமா கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு சொன்னியாடா? இங்க பாரு, நேத்ரா கையில தான் இருக்கு. நேத்ரா பேசுறத பொறுத்துதான், நேத்ரா நடந்துக்கிறத பொறுத்துதான் எல்லாமே இருக்குடா. உன் லைஃபே இப்போ நேத்ரா நடந்துக்கிறத பொறுத்துதான்டா, பாத்துக்க. ஐயோ துளசி, அவ உன்ன மாதிரி ரொம்ப புத்திசாலி. நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடியே அவளே புரிஞ்சுக்கிட்டா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அண்ணன் முன்னாடி அவ எப்படி இருக்கான்னு பாரு. வாயே திறக்க மாட்டா துளசி, அமைதியா இருப்பா. அண்ணனுக்கே அவளை பிடிச்சிருவா பாத்துக்கேன். அந்த அளவுக்கு சைலண்டா இருப்பா. நீ வேணா பாரு. துளசி, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பா. இடையில எதனா ஒன்னு ரெண்டுனா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுடி ப்ளீஸ் டி. அத நீ எனக்கு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டே. நேத்ரா புத்திசாலின்னு எனக்கும் தெரியும். அவ அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாதான். சரி சரி, எதனா ஒன்னு ரெண்டு விஷயம் பாத்துக்கலாம் விடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா மாமா கிட்ட மட்டும் கொஞ்சம் வாய் காட்டாம இருக்க சொல்லுடா, புரியுதா? காலேஜ்ல காட்டுற மாதிரி இங்க காட்டிட போறா. சேச்சா துளசி, நான் சொல்றதுக்கு முன்னாடி அவளுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கு துளசி. அவ எவ்வளவு கேர்ஃபுல்லா பேசுவா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அண்ணாவை பார்த்ததும் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுவா, அப்படி இருப்பா. நீ வேணா பாரு. அப்ப ஓகேதான். நேத்ராவுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்திருக்க. நேத்ராவும் புத்திசாலி தான். அப்ப ஓகேதான். என்னம்மா என்ன இதெல்லாம்? ஏமா உனக்கு கண்ணு தெரிஞ்சா இல்லையா? இப்படி கொண்டு வந்து மோதி இருக்க. எவ்வளவு காஸ்ட்லியான காரு, இங்க பாரு எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு. ஐயோ போச்சு போச்சு, இவனுங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. நேத்ரா இங்க பாரு, இங்க வேற வழியே கிடையாது. உன் வாய் சமத்தத்தை நீ காமிச்சதான் ஆகணும். எழுந்துடி, எழுந்துச்சு இவனுங்கள உண்டல நாக்கு. அப்பதான் இங்க இருந்து ஒழுங்கா போக முடியும். இல்ல நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கறந்துருவானுங்க. எந்திரி எந்திரி. ஹலோ மிஸ்டர், என்ன உங்களால ஏன் வண்டி எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு? என்ன காஸ்ட்லி காருன்னு சொல்றீங்க? என் வண்டி கூட தான் காஸ்ட்லி வண்டி, பாத்துக்கோங்க. உங்க காரால என் வண்டி பாருங்க எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு. ஐயோ அங்கங்க சொட்டை ஆயிருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் சொட்டை ஆயிருக்கு. நியாயமா? நீங்க தான் இப்ப எனக்கு பதில் சொல்லணும். ஹலோ என்னம்மா, என்ன நீ கொண்டு வந்து மோதிட்டு என்னமா நாங்க பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க? என்னம்மா இங்க பாரு, உன்னால எங்க காருக்கு செம டேமேஜ். என்ன சொன்ன? உன் வண்டி சொட்டையா இருக்கா? இந்த சொட்டெல்லாம் பெருசு கிடையாதுமா. ஆனா நீ எங்க ஹெட்லைட்டே உடைச்சிருக்க. வந்து பாரு, அதுவும் இந்த காருக்கு ஹெட்லைட் மாத்திரம்னா எவ்வளவு ஆகும் தெரியுமா? ஹலோ இங்க பாருங்க, பொண்ணாச்சே ஏமாத்திரலாம் பாக்காதீங்க. என் வண்டிக்கு தான் செம டேமேஜ் ஆயிருக்கு. நியாயமா பார்த்தா நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். ஓ இப்போ உங்க காருக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட நஷ்டம் கேட்க பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நியாயமா என் வண்டிக்கு நீங்க தான் கொடுக்கணும். நான் பெருந்தன்மை கேட்காம நின்றுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அப்படியெல்லாம் கேட்காம இருக்க மாட்டேன். நீங்க என்ன கேட்டு ஏமாத்தலான்னு பாக்குறீங்கல்ல, அதனால இப்ப நான் உங்களுக்கு கேட்கறேன், என் வண்டிக்கு நஷ்டம் கொடுங்க. என்னது நஷ்டம்? உனக்கு மூல வளர்ச்சி இருக்கா இல்லையா?
ஏமா உன் வண்டியை கொண்டு வந்து எங்க கார் மேல மோதுறது நீ மோதிட்டு நான் உனக்கு நஷ்டம் கொடுக்கணும்னு சொல்றேன். இங்க பாரு, நியாயமா பார்த்தா நீ தான் கொடுக்கணும். சரி பொண்ணாச்சுன்னு நான் பொறுமையா நின்றுட்டு இருக்கேன். எங்க வண்டியோட ஹெட்லைட்டை உடைச்சு வச்சிருக்கேன். அது நாங்க மாத்தணும்னா எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியுமா? என்ன நீ மோதிட்டு இன்னமும் நீ எங்ககிட்ட நஷ்டம் கேட்டுட்டு இருக்கா? ஐயோ கரெக்டா கேள்வி கேக்குறானே. நேத்ரா ஏதாவது பண்ணடி. ஹலோ ஹலோ, என்ன இங்க பாருங்க, என்கிட்ட இருந்தாலும் ₹1 நீங்க வாங்க முடியாது. நியாயமா பார்த்தா என் வண்டிக்கு எக்கச்சக்க டேமேஜ் ஆயிருக்கு. முன்னாடி சொட்ட பின்னாடி சொட்டு, ஐயோ மிரர் வேற உடஞ்சிருக்கே. போச்சா, மொத்தமா போச்சு என் வண்டி. அப்படி இப்படி பார்த்தா கூட எப்படி ஒரு ₹10 செலவாகும். சரி போனா போட்டோம், எனக்கு ஒரு ₹5000 கொடுத்துருங்க போதும். நான் அதை வாங்கிட்டு அமைதியா போயிடுறேன். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்னது, இந்த ஒன்றைய வண்டிக்கு நான் உனக்கு ₹5000 கொடுக்கணுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு இப்படியே நிக்க வச்செல்லாம் பேசக்கூடாது. நீ கிளம்பு ஸ்டேஷனுக்கு வா. அப்பதான் அங்க போனாதான் சரிப்பட்டு வரும். நீ கிளம்புமா, கிளம்பு. ஜீவா என்ன ஆச்சு மச்சான்? இந்த பொண்ணு வண்டியை கொண்டு வந்து நம்ம கார் மேல மோதிட்டு இப்ப இந்த பொண்ணு நம்ம கிட்ட நஷ்டம் கேட்டுட்டு இருக்கு மச்சான். நம்ம வண்டிக்கு நிறைய டேமேஜ் ஆயிருக்கு மச்சான். இரு நான் வரேன். ஜீவா என்னாச்சு மச்சான்? காருக்கு பேக் சைடு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இந்த பொண்ணு வண்டியை கொண்டு வந்து நல்லா மோதிடுச்சு. மோதினதுல ஹெட்லைட் எல்லாமே உடஞ்சிருச்சு. அதெல்லாம் கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் மச்சான். ஆனா இந்த பொண்ணு நம்ம கிட்ட காசு கேட்டு நின்றுட்டு இருக்கு. என்னமா இதெல்லாம்? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஐயோ இந்த பார்த்தாலே பயமா இருக்கு. ஹலோ என்னங்க, என்ன வண்டி ஓட்ட தெரியுமா என்ன கேக்குறீங்க? நான் வண்டி மட்டும் இல்ல, நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க காரு, அந்த காரையும் ஓட்டுவேன். ஏன் லாரி ஓட்டுவேன், ஜேசிபி ஓட்டுவேன். என்கிட்ட ஃபிளைட்டை கொடுத்தாலும் ஃபிளைட்டையும் ஓட்டுவேன். மச்சான் இதுக்கு வாய் கொஞ்சம் இல்ல, எக்கச்சக்கம். எப்பா இவ்வளவு நேரம் என்ன வச்சு தாச்சுது மச்சான். பார்த்தாலே தெரியுது வாய் 7 ஊருக்கு போகும் போல இருக்கே. மொறப்ப பாரு. என்ன இப்ப எதுக்கு 2 பேர் பாத்துட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் ஒருத்தி, நீங்க 2 பேரு அப்படின்றதுனால என்னை ஏமாத்தணும்லாம் நினைக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா என் வண்டிக்கு ஆகுற நஷ்டம் கொடுத்துருங்க சொல்லிட்டேன். நான் வாங்காம இங்கேருந்து போக மாட்டேன். நான் கணக்கு போட்டு பார்த்தேன், ₹10,000 ஆகுது. சரி நீங்க ₹10,000 தர வேணாம், ₹5000 மட்டும் கொடுங்க. ₹5000 கொடுத்தா போதும், நான் வாங்கிட்டு கிளம்பிடுறேன். ஏண்டா இந்த வண்டிக்கு ₹10,000 செலவாமாமா? இப்ப பேசுறதுலாம் கம்மி, இதுக்கு முன்னாடி பேசுறது கேட்கலையே. அப்பப்பா அதுவே கணக்கு போட்டுச்சு. முன்னாடி சொட்ட பின்னாடி சொட்ட, கண்ணாடி உடஞ்சிச்சாமா, இதெல்லாம் உடஞ்சிருச்சான். மனக்கணக்கு ₹10,000 ஆகணும். அவளே கணக்கு போட்டா மச்சான். போட்டுட்டு போட்டு நம்ம கிட்ட ₹5000 கேட்கலாமா? ரொம்ப தைரியம் தான்டா. நம்ம காரை இடிச்சு தள்ளிட்டு போதா குறைக்க அங்கங்க டேமேஜ் ஆயிருக்கு, பெரிய டேமேஜ். அந்த பொண்ணுக்கு எங்கன்னா பயம் இருக்கா பத்தியா? எவ்வளவு இல்ல நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம கிட்ட காசு வேற கேக்குது பாரு. இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி தான்டா. ரொம்ப இல்ல மச்சான், ரொம்ப. எப்பா நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன தாளிச்சது பாருங்க. ஐயோ எனக்கே கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு என்னன்னு தெரியாம தவிச்சிட்டு நின்னுட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ, என்ன 2 பேரும் அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு காசு கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். என்னது காசா? ஏமா நான் உன்னை அப்பவே கேட்டல, உனக்கு மூளை வளர்ச்சி இருக்கா இல்லையா? இங்க பாரு, நீ தான் வண்டியை கொண்டு வந்து எங்க வண்டி மேல மோதி இருக்க. எங்க வண்டிக்கு பெரிய டேமேஜ் ஆயிருக்கு. நியாயமா பார்த்தா நீ தான் கொடுக்கணும், அது நாங்க கேட்கணும். நீ என்னன்னா அப்படியே உள்டாவா திருப்பி எங்க வண்டி என்னமோ வந்து உன் மேல மோதின மாதிரி நீ நஷ்டம் கேட்டுட்டு இருக்க. இங்க பாருமா, உன் வண்டி தான் வந்து எங்க கார் மேல மோதி இருக்கு. நீ தான் வண்டியை ஓட்ட தெரியாம எடுத்து வந்து மோதிட்ட. இல்ல உன் வண்டியில பிரேக் இல்லாம இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உன் மேலதான் தப்பு. உன் மேல தப்ப வச்சுட்டு நீ எங்க கிட்ட கேஷ் கேட்கறது நியாயமே இல்ல. பாத்துக்க. ஹலோ ஹலோ, என்ன நியாய அநியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? அது சரி, நான் கரெக்டா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். நான் சொல்றேன்ல, எனக்கு எல்லா வண்டியும் ஓட்ட தெரியும். என்ன சொன்னீங்க? ஏன் வண்டியில பிரேக் இல்லையா? ஹலோ, என் வண்டி புது வண்டி, நேத்து தான் ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். என் வண்டி புது வண்டி, என் வண்டியில பிரேக் இல்லாமலாம் இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, நான் கரெக்டா தான் ஓட்டிட்டு வந்தேன். நீங்க தான் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது சடனா பிரேக் அடிச்சிட்டீங்க. நீங்க சடனா பிரேக் அடிச்சதுனால பின்னாடி இருந்தேன்னா உங்க மேல வந்து விழற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப விழுந்ததுல என் வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ என் வண்டிக்கு நீங்க நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். நீங்க நஷ்டஈடு கொடுக்காம நான் இங்கிருந்து நகர மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா காசை கொடுங்க, நான் அப்பதான் போவேன். இது புது வண்டி, நேத்து தான் ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த. உருட்டலாம், ஒரு அளவுக்கு உருட்டலாம். ஒரேடியா உருட்டுறியமா? பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்ப கேஷ் வைங்க, நான் கிளம்புறேன். இல்லன்னு வச்சுக்கீங்க, நான் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும். மச்சான் இது ரொம்ப ஓவரா பேசுது. இங்க பாருங்க மச்சான், வேற வழியே இல்ல. இவ்வளவு தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வைக்க வேண்டியதான். வாங்க மச்சான், நீங்க மட்டும் ஊன சொல்லுங்க, நானே தூக்கிட்டு போயிடுறேன். வேணாம் போனா போட்டும், பாவம். நீ அவ கேட்கிற கேஷை கொடுத்து விடு. மச்சான் என்னது கேஷை கொடுக்கணுமா? இல்ல எதுக்கு மச்சான்? என்ன மச்சான் நீங்க வேற கேஷ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றீங்க? ஜீவா, நான் ஒரு காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. கேஷை கொடு, அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ உனக்கு புரியும். கொடு மச்சான். காரோட போஸ் இருக்கு, எடுத்து கொடு. இல்ல என்கிட்டே இருக்கு, நானே கொடுக்குறேன். சரி கொடு. என்ன
பேசி ஒரு முடிவுக்கு வந்தீங்களா இல்லையா? எப்படி கேஷ கொடுக்குறீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு போலாமா? ரொம்பதான். நீ மட்டும் என் தங்கச்சியா இருந்திருந்த உன்னை தூக்கி ஓனில மாட்டிட்டு இருப்பேன். ஆஹா, ரெண்டு பேரும் ரொம்ப மறைக்கிறானுங்களே. காசு கேட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ? போயிட்டு இருந்தா அப்படியே போயிருக்கலாமோ? ஆ இல்ல இல்ல, நம்ம கேட்க போய் தான் இவனுங்க அமைதியா இருக்கானுங்க. நம்ம மட்டும் கேட்கல, நம்ம கிட்ட இருந்து கறந்துட்டு இருப்பானுங்க. ஹலோ, என்ன முறைக்கிறீங்க? இப்படிதான் முறைச்சிங்கன்னா நான் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும், பாத்துக்கோங்க. ஏமா முறைக்கலமா, பாக்குறேன் அவ்வளவுதான். உங்ககிட்ட ஜிபே இருக்கா? ஜிபே இருந்தா நம்பர் சொல்லு, உனக்கு கேஷ மாத்தி விடுறேன். அது நம்பர் சொல்றேன், மாத்தி விடுங்க. ஆமா, இந்த ஸ்ட்ரீட் குள்ள போறியே, யார் வீட்டுக்கு போற? அதுதான். ஆமா, அதையே நீங்க கேக்குறீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மச்சானை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஜீவா அமைதியா இரு. அந்த பொண்ணு கேள்வி கேட்கறதுல நம்ம பதில் சொல்லுவோம். இல்லம்மா, நாங்க இங்க புதுசு, இங்க ஒரு அட்ரஸ் தேடி வந்தோம், அதான் கேட்கறேன். இந்த ஸ்ட்ரீட் உள்ள போறீங்களே, நீங்க இந்த தெருவால் தானா? உங்களுக்கு நாங்க கேட்க வந்த அட்ரஸ் தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். நீங்க இந்த ஏரியாக்கு புதுசா? அதான். அடி நேத்ரா, கரெக்டா தாண்டி கேட்டிருக்க. நான் இந்த ஏரியாவுக்கு புதுசெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த ஊர்ல எல்லா ஏரியாவும் ரொம்ப அத்துப்படி. நீங்க எந்த அட்ரஸ் கேட்டாலும் கரெக்டா சொல்லுவேன். கேளுங்க கேளுங்க, எந்த அட்ரஸ் கேக்குறீங்களோ சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்லம்மா, இங்க ஒருத்தவங்க வீடு தேடி வந்தோம். அவங்க வீடு. ஆமா, இதுல உங்க வீடு எது? இந்த தெருவுல என் வீடு கிடையாது, என்னோட மாமியார் வீடு தான் இருக்கு. ஓ, மாமியார் வீடா? ஓ, ரொம்ப பெரியவங்க தான் போல. ஆமாடா தம்பி, நான் ரொம்ப பெரியவ தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? இந்த ஸ்ட்ரீட் உள்ள தான் என் மாமியார் வீடு இருக்கு, அதாவது என் புருஷன் வீடு. மச்சான் வாயா இதுக்கு இருடா, அவ எந்த வீட சொல்றான்னு கேளு, அப்ப உனக்கு புரியும் என்னன்னு. மச்சான் அப்பனா கேளு, உனக்கே புரியும். ஏமா உங்க புருஷன் வீடு இதுல இருக்குன்றீங்களே, உங்க புருஷன் பேர் என்னமா? புருஷன் பேரா? அவன் பேரு நார்மலாவே நான் அவன் பேரு சொல்றது இல்ல, ஏன்னா நான் அவன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். மரியாதை? ரொம்ப நல்லாவே தெரியுதுமா. இருந்தாலும் எங்களுக்காக சொல்லுங்களேன், உங்க புருஷன் பேர் என்ன? இதுல எது உங்க மாமியார் வீடு? இதுல எது தெரியுமா? இருக்கிறதுல பெரிய வீடு. இந்த தெருவுல எது பெரிய வீடா தெரியுது? அதுதான் என் மாமியார் வீடு. என் புருஷன் பேரு கதிர். கருப்பு பேராக, அவன் கருப்பு தங்கமும் கூட. என்னது கதிரா? கதிரே மச்சான், போச்சு உன் ஆளு. சோடியா முடிச்சுட்டாடா, மொத்தமா முடிச்சுட்டா. மச்சான் வேற பாக்குறாரு. கதிரு இன்னைக்கும் சோழி முடிஞ்சதுல மச்சான், நம்ம போலாமா? இரு ஜீவா இரு, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, கேட்டுட்டு நம்ம பொறுமையா போலாம். ஐயோ மச்சான், கதிரு பாவம் மச்சான், ரொம்ப பாவம் தான் தெரியுது. இரு, என்ன மிச்சத்தையும் கேட்டுட்டு பொறுமையா போலாம். கதிரு உனக்கு பாடுதாண்டி. என்ன என் வீட்டுக்காரருக்கு பேரை கேட்டுதான் அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? அவன் பேர் அந்த மாதிரி. அவன் பேர் மட்டும் இல்ல, அவன் ஆளைய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி இருப்பான். ஆல்ரெடி ஷாக்ல தான் இருக்கும். நீ வண்டி எடுத்துக்கிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போயமா? இல்ல இல்ல, உங்களுக்கு அட்ரஸ் தெரியணும்ல, எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் அட்ரஸ் காட்டுறேன். எங்க போகணும்? ஆமாமா, நீதான் அட்ரஸ் சொல்லணுமே. கண்டிப்பா நீதான் எங்களுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு காட்டணும். சரிம்மா, உங்க புருஷனை பத்தி இவ்வளவு சொல்றீங்க, உங்க மாமியார் வீட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களை பத்தி சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என் மாமியார் வீட்டை பத்தி தானே? ஓ சொல்லலாமே, அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. என் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி சொல்ல ஒண்ணும் இல்ல, சிம்பிளி வேஸ்ட். அப்புறம் என் வீட்டுக்காரரோட தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கா, அவ பேர் கூட யாழினி. அவளை பத்தி சொல்லணும்னா நோ கமெண்ட்ஸ். இன்னொன்னு, என் வீட்டுக்காருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் கூட சூர்யா. அவரை பத்தி சொல்லணும்னா ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிறாங்க முரட்டு பீஸ்ன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் முட்டா பீஸ் தான். புரியலையா? இந்த அம்மி பாபா. கதிரு இன்னைக்கு உனக்கு பங்கு தாண்டி. இன்னும் வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? கேளுங்க, நான் சொல்றேன். இல்லம்மா, இதுவே அதிகம் தான். இதுக்கு மேல கேட்கற அளவுக்கு எனக்கும் நெஞ்சில தெம்பு இல்ல. டேய் ஜீவா போலாமா? மச்சான் கதிரு உன் ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வீட்டுக்கு வாங்க. உனக்கு மட்டும் இல்ல, துளசிக்கும் சேர்த்து இருக்குது. வாங்க போவோம். ஹலோ ஹலோ, டேய் தம்பி, டேய் கண்ணாடி போடு தம்பி. அக்கா சொல்லுங்கக்கா. டேய் தம்பி,
ஜிபே பண்றேன், நீ பண்ணிட்டியா? அக்கா அதை அப்பவே பண்ணிட்டேன்க்கா. 5000 உங்க கேஷ் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் பாருங்கக்கா. சரிடா தம்பி, இப்படிதான் நியாயமா நடந்துக்கணும், சரியா? அப்புறம் இன்னொரு ஹெல்ப், என்னால இந்த வண்டியை தூக்க முடியாது, கொஞ்சம் தூக்கி நிமித்தி வைக்கிறியா? என்னடா முறைக்கிற? இந்த ஜீவா வண்டியை தூக்கி கொடு. சரிங்க மச்சான். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கடா தம்பி, நீ எல்லாத்தையும் கரெக்டா இருக்க, நியாயமா இருக்க. ஆனா இந்த கண்ணாடி போட்ட தம்பி ரொம்ப ஓவரா பேசுவான், அவனுக்கு சொல்லிக் கொடு, சரியா? சரிங்கக்கா, நீங்க சொல்லிட்டீங்களா, நான் சொல்லித்தரேன். இந்த ஜீவா வண்டியை தூக்கி விட்டுட்டு உள்ளவா. இங்க ஏதாவது நீ பேசணும்னு தெரிஞ்சது? இல்ல இல்ல, நான் எதுவும் பேசல மச்சான். அக்கா உங்க புது வண்டியை நான் தூக்கி நிறுத்திட்டேன், நீங்க எடுத்துட்டு போலாம்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. இங்க பாரு, இனிமேலாவது காரை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஓட்டுங்க, சரியா? எல்லாரும் என்ன மாதிரி நல்லவளா இருக்க மாட்டாங்க, பாத்துக்க. நான் 10,000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் தான் வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி நல்லவங்களாம் தேடனா கூட கிடைக்காது. இன்னும் நான் தான் இங்க இருக்கேன்ல, அதுக்காக தான் சொல்றேன். நேரம்க்கா நேரம், நீங்க ரொம்ப நல்லவங்க தான்க்கா. தேங்க்ஸ்டா. சரி, நீ கிளம்பிட்டு மாட்டா தம்பி. கண்ணாடி போட தம்பி, பாய். ப்ளூ ஷர்ட், டேய் தம்பி, நீ தான் இருக்கிறதுல ரொம்ப நல்லவனா இருக்க. போயிட்டு வரடா தம்பி. அட்ரஸை கரெக்டா பார்த்து போயிடுங்க, அங்க இங்க நிக்காதீங்க. உங்களை பார்த்தா அப்பாவியா இருக்கு, யாராவது ஏமாத்திர போறாங்க, சரியா? சரிங்கக்கா, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க, பின்விளைவு சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்க போயிட்டு வாங்கக்கா, உங்க மாமியார் வீட்டுக்கு போங்கக்கா. I am very happy. Start music. புத்திசாலிதான், அப்ப ஓகே தான். துளசி 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 எங்க இருக்கா? டேய் கதிரு, மாமா வந்துட்டாரா? இப்படி நகரு, நான் போய் மாமா பாக்குறேன். சரி சரி, நீ போ நீ போய் அண்ணா முதல்ல கூட்டிட்டு உள்ள போ. அதுக்குள்ள நேத்ரா வரலான்னு நானும் பாக்குறேன். சரிடா. டேய், அவ அப்பவே வரான்னு சொன்ன, இன்னும் ஆளை காணோம். மாமாவே வந்துட்டாரே. அவ வெளியில தான் இருப்பான்னு நினைக்கிறேன் துளசி, நான் போய் பாக்குறேன். நீ அண்ணாவை கூட்டிட்டு உள்ள போ துளசி. சரிடா, அதுவும் கரெக்டா தான் இருக்கும். நான் மாமாவை கூட்டிட்டு உள்ள போறேன், நீ நேத்ராவை கூட்டிட்டு வா. அப்புறமா மாமாவை வெளில வர சொல்றேன், சரியா? சரி துளசி. வாங்க மாமா. சார் எப்ப வந்தாரு? அதுதான் மாமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா வந்தா. மாமா எதுவும் பேச வேணாம், நீ ரூம் போ. சரிங்க மாமா. காஃபி எடுத்துட்டு வரா மாமா? ஆமா, காஃபி எடுத்துட்டு வா. மச்சான் கதிரு. டேய் மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மச்சான், நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. மச்சான், டேய் ஜீவா, நீ ரூமுக்கு வா. என் கூட ரூமுக்கு வா. இங்க யார் கூடயும் எதுவும் பேசக்கூடாது, அமைதியா வரணும். வா. சரிங்க மச்சான், இதோ வந்துட்டேன், வா. ஏய், காஃபி எடுத்துட்டு சீக்கிரம் வாடி உள்ள. சரிங்க மாமா, இந்த உடனே எடுத்துட்டு வரேன். ஜீவானா, என்னாச்சு? ஏன் மாமா கோவமா இருக்க மாதிரி இருக்கு? மாமா கோவமா இருக்காரா என்ன? துளசி, மச்சான் கோவமா இல்ல, ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் கோவத்தை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இங்க பாரு, நீதான் ஏதாவது பண்ணி அதை சமாளிக்கணும். என்னன்னா என்னாச்சு? எதுனா ஆபீஸ்ல பிரச்சனையா என்ன? டேய் மச்சான், என்னடா என்ன ஆச்சு? எதுக்கு அண்ணன் கோவமா இருக்காரு? டேய், என்னடா விஷயம்? அது வந்து மச்சான் கதிரு, உன்னை நினைச்சதானே எனக்கு பாவமா இருக்கு. என்ன நினைச்சா? டேய், என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே மச்சான், தெளிவா சொல்லுடா. அது என்னன்னா, ஜீவா உள்ள வந்தியா? வந்துட்டேன் மச்சான். டேய், நான் போறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனைன்னு. நான் போறேன். துளசி, நீ கொஞ்சம் நீதான் பார்த்து பண்ணணும், பாத்துக்க. நான் போறேன். துளசி, என்ன துளசி, அண்ணன் வேற டென்ஷனா இருக்காரு. எதனால டென்ஷனா இருப்பாரு? மச்சான் வேற இப்படி சொல்லிட்டு போறான். என் நிலைமைதான் பாவம்ன்றான். என்ன துளசி, என்ன நடக்குது இங்க? டேய் கதிரு, இரு, அதுக்குள்ள நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, நேத்ரா அப்பவே வர அண்ணன், இன்னும் ஆளை காணோம். ஆமா, ஐயோ, நான் அண்ணன் வந்ததுல அவளை மறந்துட்டேன். ஐயோ துளசி, அவ வீடு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் துளசி. நான் போய் அவளை கூப்பிடுறேன். துளசி, அண்ணன் வேற டென்ஷனா இருக்காரு, ஏதாவது பார்த்து பண்ணுடி. சரிடா, ஏதாவது பண்ணலாம். நீ போ, அவ வேற வெளியில என்ன தவிச்சிட்டு இருக்க போறா. முதல்ல போய் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிடா, போ. சரி, நான் போறேன். என்ன என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? ஏன் மாமா இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? அந்த டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். இப்ப என்னால சொல்ல முடியாது, நான் சொல்லிட போறேன்னு தான் என்னை இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிடும், நீயே பாரு. என்ன என்ன அங்க குசு குசுன்னு?
காஃபி கேட்டிங்களா மாமா? காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் ஜீவனாக்கும் காஃபி வேணுமான்னு கேட்டேன். அதான் மாமா, வேற ஒன்றும் இல்லை. காஃபி எனக்கு தானே கொண்டு வந்தேன். ஆமா மாமா, உங்களுக்கு தான். நீங்க தானே காஃபி கேட்டீங்க, அதான் உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் மாமா. அப்போ எனக்கு கொடு. நீயே வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொடு. சரிங்க மாமா. என்ன இவ்வளோ கோவமா இருக்காரு? நம்மளை பார்த்து கொஞ்சமாவது சாந்தமாவாரு, இப்ப என்ன இப்படி கோவமாவே இருக்காரு? துளசி, என்னடி நடந்திருக்கும்? ஒன்றும் புரியலையே. டேய் சூர்யா, இப்ப நீ கோவமா இருக்க. இங்க பாரு, இப்ப எதையும் பார்த்து நீ மைண்ட மாத்திராத. இப்ப நீ கோவமா இருக்க. கோவமா மட்டும்தான் இருக்கணும், மத்ததெல்லாம் அப்புறம் தான். இவ எப்படி நின்னாலும் சரி, நம்ம எதுக்கும் அசரக்கூடாது. மாமா மாமா மாமா, என்னடி, எதையும் போக்கவும் விட மாட்டோம். என்ன சொல்லு, என்ன? மாமா, கதிர் வெளியில இருக்கான், உங்களை பார்க்கணும்ல, நீங்க வரீங்களா? கதிரு? ஓ, அந்த விஷயமா? அது சரி சரி சரி, போய் முதல்ல வந்த பொண்ணை நீ பாரு, பார்த்து கவனி. கொஞ்ச நேரத்துல நான் வரேன். ஓ சரிங்க மாமா, நான் போய் நேத்ராவை பார்க்குறேன். மாமா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் தானே? வர நான் சீக்கிரம் வந்தா சரியா வராது. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டும், அப்புறமா நான் வரேன். சரியா? போ போய் அந்த பொண்ணுக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுங்க. அவளுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொடு. ஓ, ரொம்ப பேசி டயர்டா இருப்பான், அதுக்கு முன்னாடி குடிக்க ஏதாவது கொடு. ஓ. என்ன, நேத்ரா டயர்டா இருப்பான்னு மாமா சொல்றாங்க? என்னவா இருக்கும்? சிச்சி துளசி, அது தம்பியோட ஆள் இல்ல, அதான் அண்ணனுக்கு அவ்வளோ அக்கறை. தம்பியோட ஆள் மேல இவ்வளோ அக்கறை பார்த்துக்க. தம்பி மேல இருக்கிற மாதிரியே அந்த பொண்ணு மேலேயே அக்கறை வச்சிருக்காரு. தெரியுது. உங்க பாசம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது மாமா. பாசம்? ஆமா ஆமா, ரொம்ப பாசம் தான். போமா போ, போய் முதல்ல அந்த பொண்ணுக்கு குடிக்க ஏதாவது கொடு, அப்புறம் சாப்பிட ஏதாவது கொடு, அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுங்க. போங்க, இதெல்லாம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா அனுபவிக்கட்டும். ஃபைனலா நான் வரேன். சரியா? சரிங்க மாமா, கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லாமே செய்யறேன். வீட்டை சுத்தி காட்டுறேன், சாப்பிட கொடுக்குறேன், குடிக்க கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன் மாமா. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம துளசி வேற சந்தோஷத்துல குதிக்கிறாளே. துளசிமா, கதிரு மச்சான், என்னால எதுவும் பண்ண முடியலடா. ஆனாலும் உன் ஆளுக்கு இவ்வளவு வாய் ஆகாது. உன் ஆளோட வாயால உன் வாழ்க்கை அதோ கதி ஆயிடுச்சுடா. ஜீவனா, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, நீங்களும் வாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் தெரியுமா? ஐயோ துளசி, நீங்களாம் பாக்குறதுக்கு முன்னாடி நானும் சூர்யா மச்சானும் பார்த்துட்டோம். என்னன்னா அமைதியா இருக்கீங்க? யாருன்னு கேட்க மாட்டீங்களா? மச்சான் பாக்குறாரு. துளசி யாருமா? யாரா? நம்ம கதிர் இருக்கால, கதிர் கூட படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். கதிர் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா, அநேகமா வந்துட்டு இருப்பா. நான் போய் பாக்குறேன்னா, நீங்களும் வாங்கண்ணா. நீங்க என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? மாமா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டும், நீங்க வாங்கண்ணா. ஆமால மச்சான், ஃப்ரீயா இருக்கட்டும். மச்சான், நான் போட்டுமா? டேய், இங்க இருந்து எங்கேயும் நகரக்கூடாது. நீ இங்கதான் இருக்கணும், இங்கேயே தான் இருக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை பார்க்கலாம். சரியா? சரிங்க மச்சான், நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே? அதான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே. இனி என்ன இருக்கு? பார்த்தாச்சு, கேட்டாச்சு, வாங்கியாச்சு. இனி புதுசா என்ன இருக்கு? சரிங்க மச்சான், சரி, நான் இங்கேயே இருக்கேன். துளசிமா, நீ போமா. நான் இங்க இருந்தாதான் சூர்யா மச்சானுக்கு நல்லா இருக்கும். நீ போமா. என்னமோ போங்க, 2 பேரும் ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. சரி, நான் போய் அந்த பொண்ணை கவனிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல வந்துடணும் 2 பேரும், சரியா? இல்லைன்னா நான் அவளை கூட்டிட்டு ரூமுக்கே வந்துடுவேன், பாத்துக்கோங்க. என்ன மாமா பாக்குறீங்க? உண்மையை தான் சொல்றேன். நீங்க வருவீங்களான்னு பாப்பேன். நீங்க 2 பேரும் வரா மாதிரி தெரியலனா, நேத்ராவை கூட்டிட்டு நான் இங்கேயே வந்துடுவேன். பாத்துக்கிட்டே இருங்க மாமா. சரி, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பொண்ணை நீ இங்கேயே கூட்டிட்டு வா. நான் இங்க வச்சு அவளை பாக்குறேன். கூட்டிட்டு வா, இப்ப போ. அட பரவாயில்லையே, நான் சொன்ன நீ ஒத்துக்கிட்டீங்களே, அப்ப ஓகே. நான் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டேன், அவளுக்கு சாப்பிடலாம் கொடுத்துட்டு அப்புறம் இங்கேயே கூட்டிட்டு வந்துடுறேன் மாமா, சரிங்களா? சரி, போ. என்னடி, இந்த தெருமுனையில இருந்து வீட்டுக்கு வரதுக்கா இவ்வளவு நேரம்? என்னடி இவ்வளவு நேரம்? அது ஒண்ணும் இல்லப்பா, வர வழியில ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. அதான் அதை அப்படி இப்படி பேசி தாஜா பண்ணி கிளியர் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கரெக்டா வந்துட்டேன்ல. இது சம்பவமா? ஏய், இந்த தெருவுல உனக்கு என்னடி சம்பவம்? ஏண்டி, ஏதாவது வம்பு எடுத்துட்டியாடி? சீச்சி, நாள வம்பு இழுக்கலப்பா. அது ஒண்ணும் இல்ல, ஒரு 2 சின்ன பசங்க, அவனுங்களுக்கு வழி தெரியலையாமா. அட்ரஸ் கேட்டு நின்றுட்டு இருந்தானுங்க.
அதான் அட்ரஸ் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் நானு. அது மட்டும் இல்ல, அவனுங்க ஒரு டப்பா கார் வச்சிருந்தானுங்க. அந்த கார்ல ஏன் வண்டி மோதிருச்சு. அதான் அப்படி இப்படின்னு பேசி அந்த சம்பவத்தை கிளியர் பண்ணி அவனுங்க கிட்டே 5000 கேஷ் ஆட்டிய போட்டு வந்துட்டேன். அடி பாவி, வந்த இடத்துல 5000 ரூபாய் ஆட்டிய போட்டுட்டியா? ஏய், யாரடி அவனுங்க? எங்க தெரு பசங்களா இருப்பானுங்களோ? ஆமா, சின்ன பசங்கன்னு சொல்றியே, எப்படி ஸ்கூல் படிக்கிற பசங்களா இல்ல காலேஜ் படிக்கிற பசங்களாடி? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவனுங்க ஸ்கூல் படிக்கிறானுங்களா காலேஜ் படிக்கிறாங்களா வேலைக்கு போறானுங்களா தெரியாது. மொத்தத்துக்கு 2 பொடி பயலுங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. அவனுங்களும் அப்புறமா அக்கா மன்னிச்சிருங்கக்கான்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கெஞ்சினானுங்கப்பா. சரி போனா போட்டுன்னு மன்னிச்சு 5000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு அவனுங்கள போங்கடா தம்பிங்களான்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டு வந்துட்டேன். அவனுங்கள பயந்து ஓட்டம் தான் ஓடிட்டானுங்க பாத்துக்க. அடி பாவி, வந்த இடத்துல ஏதோ 2 சின்ன பசங்களை மிரட்டி விட்டுருக்க உன்ன. சரி வா, எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான். ஏய், இங்க பாரு, இந்த வாயெல்லாம் கொண்டு வந்து உள்ள காமிச்சிடாதடி. எங்க அண்ணன் வந்துட்டாரு, எங்க அண்ணன் ரூம்ல தான் இருக்காரு. இங்க பாரு, கொஞ்சமாவது அடக்கமா நடந்துக்கடி. சரிப்பா, அதெல்லாம் நான் அடக்கமா நடந்துப்பேன். அது வெளியில தான். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த 2 பொடி பயலுங்களும் நல்ல பையனுங்க தான். என்ன கொஞ்சம் அப்பாவியா இருக்கானுங்க. அதான் நீ இந்த மாதிரிலாம் அப்பாவியா இருக்காதீங்கடா அப்படின்னு ஒரு அக்காவா அவனுங்களுக்கு நான் புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கேன். சரி சரி விடு, அவனுங்க இந்நேரம் போய் சேர்ந்துருப்பானுங்க அவங்க வீட்டுக்கு. வா வா நம்ம போலாம். ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? ஸ்ட்ரைட்டா போனது உங்க அண்ணனை பார்த்துடலாமா இல்ல எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாமா? நேரண்டி, இங்க பாரு, கொஞ்சம் வாயும் மூடுடி. நீ வாயை திறக்கிறது எனக்கு பயமா இருக்குடி. கொஞ்சம் அடக்கமான பொண்ணா நடந்துக்கடி. வாடி, வெளியில எவனுங்கிட்டே வாயை காமிச்சேன்ன பாரு, அந்த மாதிரிலாம் வீட்டுல காமிச்சிடாது சரியா? எங்க அம்மாவை பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா ஆண்டி, அப்படியா இப்படியா அப்படின்னு பேசு சரியா? அப்புறம் துளசி கிட்ட நீ என்ன நடிச்சாலும் வேலைக்கு ஆகாது, நீ எப்பவும் போலவே இருந்துக்க. அண்ணனை பார்த்தா வாயே திறக்காத, கொஞ்ச நேரத்துக்கு ஊமையாவே ஆயிடு சரியா? அப்புறம் என் தங்கச்சியை பார்த்தா கொஞ்சம் பாசமா பேசுடி சரியா? நீ பாசமாலாம் பேசுற எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன்டி, எல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்கோடி, எனக்கு பயமா இருக்குடி உன்னை கூட்டிட்டு போறது. வாடி உள்ள போலாம். கதிர், நீ இப்படியும் பயப்படுவியா? அப்பப்பா, காலேஜ்ல தான் தைரியசாலி போல இருக்கேன், வீட்டுக்கு வந்தா பயந்த பிள்ளை போல இருக்கேன். அநியாயத்துக்கு இப்படி பயந்து நடுங்குற. இங்க பாரு, நான் அடக்கமான பொண்ணா நடந்துக்கிறேன் போதுமா? என் அடக்கத்தை நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, இப்ப பாப்ப. உள்ளவா காட்டுறேன் நேத்ரா எப்படி அடக்கமான பொண்ணுன்னு இப்ப பாப்படி. வா வா உள்ள போலாம். இதாண்டி, இது எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ். ஏய் சூப்பரா இருக்குப்பா, அழகா இருக்கு வீடு. பழைய காலத்துல இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க பாத்தியா, அந்த மாதிரி கட்டி இருக்கீங்க, செம்மையா இருக்கு. அட இங்க பாரு, பின்னெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உனக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் உள்ளலாம் நிறைய இருக்கு, உள்ள கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறேன் சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம துளசியை பாத்துருவோம். இரு, துளசியை கூப்பிடுறேன். துளசி, துளசி. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அப்புறமா போய் வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கலாம். கண்டிப்பாடி. துளசி, துளசி வந்தியா? வம்சம் நீயோ, தேனிலாம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. மன்னவன் யார் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை, மறுஜென்மம் வந்த கூட நான் தான் இவளின் பிள்ளை. நல்லா இருக்கீங்களா? நான் தான் நேத்ரா. அன்னைக்கே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க வந்துட்டீங்க. உங்களை நான் அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனேன்னு நினைச்சேன். நல்ல வேலை இன்னைக்கு பார்த்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் கூட அன்னைக்கு உன்னை பார்க்கணும் தான் நினைச்சேனா, ஆனா மாமா கூட இருந்ததுனால உன்னை பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. மாமா எதுனா தப்பா நினைப்பாங்களோன்னு நினைச்சுதான் உன்னை நான் பார்க்கல, வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காத. நான் தப்பா தான் எடுத்துக்கல, அதான் இன்னைக்கு பார்த்துட்டோமே. இனி நம்ம அடிக்கடி பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம அடிக்கடி பார்க்கலாம். ஏய் என்ன இல்ல என்னங்கிறேன், இங்க என்ன நடக்குது? நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க பாக்குற வரைக்கும் தான் எங்களுக்கு நீ தேவைப்பட்ட, நாங்க தான் பாத்துட்டோம்ல. இனி நாங்க பாத்துட்டோம்,
நாங்களே பேசி நாங்களே இன்ட்ரடியூஸ் ஆயிப்போம். நீ போய் உன் வேலையை பார்க்கலாம். போடா, போய் உன் வேலையை பாரு போ. துளசி துளசி பாத்தியா, இவ வந்தது என்ன கழட்டி விடுற பத்தியா? டேய் லூசு, ஆதி அப்புறம் உன்னை கழட்டி விடுவேன். யார் வந்தாலும் ஏன் கதிர் தான். அதெல்லாம் யார் வந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அதான் என் துளசிங்கிறது. துளசி, அண்ணா எங்க இருக்காரு? அண்ணா கிட்ட சொன்னியா? டேய், மாமா கிட்ட சொல்லிட்டேன்டா. ஆனா மாமா என்ன சொன்னார் தெரியுமா? நேத்ரா ரொம்ப டயர்டா இருப்பாளாமா. அவளுக்கு முதல்ல குடிக்க எதனா கொடு, சாப்பிட எதனா கொடு, அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தி காமிங்க, அப்புறமா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரா கதிரு. அப்படியும் நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா நீ நேரா ரூமுக்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரா கதிரு. நல்ல வேலை துளசி, அண்ணன் டென்ஷனா இருந்ததுனால நான் பயந்துட்டே இருந்தேன். சரி அம்மா எங்க? இருடா, எதுக்கு அவசரப்படுறேன்? அத்தையே நான் கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நேத்ராக்கு குடிக்க எதனா கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நீ வீட்டெல்லாம் சுத்தி காட்டு நேத்ராக்கு, ஓகேவா? இல்ல எனக்கு இப்ப எதுவும் வேணாம். நான் எல்லாரையும் பாத்துறேனே, ஏன்னா கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். எல்லாரையும் பார்த்த பிறகு அப்புறமா குடிக்கிறேனே. இப்ப எது குடிச்சாலும் தொண்டைக்குள்ள இறங்காது. வேண்டாமே ப்ளீஸ் துளசி. ஐயோ சாரி, நான் உங்களை துளசின்னு பேசலி கூப்பிட்டுட்டேன். ஐம் சாரி. எப்படி கூப்பிடணும்னு தெரியல, அதான். அது சரி நேத்து, நீ டென்ஷன்லாம் ஆகாத. நீ என்ன துளசின்னு பேர் சொல்லி கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்வீட், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. கதிர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அப்பெல்லாம் உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு நேர்லயும் உங்களை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது சரி, என்ன நேத்து எனக்கு ஐஸ் வைக்கிறியா? அப்படிலாம் இல்ல, கதிர் ஏற்கனவே சொல்லிட்டான், யார்கிட்ட வேணாலும் நடிச்சுட்டேன், துளசி கிட்ட மட்டும் நடிச்சிடாத, ஏன்னா துளசி எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான்னு. சீரியஸா சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஐஸ் எல்லாம் வைக்கல, என் மனசுல பட்டதை சொல்றேன். உண்மையாவே எனக்கு ஒரு அக்கா இருந்தா உங்களை மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன ஏன் துரதிருஷ்டம், என் கூட யாரும் பிறக்கல, நான் மட்டும்தான். நேத்ரா, நீ ஃபீலே பண்ணாத. நான் உன் அக்கா மாதிரி நினைச்சுக்கேன். அதுக்காக அக்கான்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. நீ துளசினே கூப்பிடலாம், இல்ல உனக்கு எப்படி இஷ்டப்படுதோ நீ அப்படியே கூப்பிடலாம். கண்டிப்பா எனக்கு உங்களை அக்கான்னு கூப்பிடணும்னு தான் தோணுது. அக்கான்னு கூப்பிடட்டுமா? தாராளமா கூப்பிடலாம். உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே கூப்பிடு, நீ கூப்பிட்டா போதும். சரிங்கக்கா. அப்பப்பா, பாசமெல்லாம் பொழியறீங்க ரெண்டு பேரும். சரி போதும், உங்க பாசமெல்லாம் பொழிஞ்சதுலாம். துளசி, நான் இவளை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டுறேன். அதுக்குள்ள அம்மாவையும் அண்ணனையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வைடி. கரெக்டா சொன்னா கதிர. சரி நீ நேத்ராவை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டு, நான் போய் அத்தை கிட்ட பேசுறேன். சரியா? சரி துளசி. நேத்ரா வா, நான் உனக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன். சரி. சரிங்கக்கா, நான் போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு வா. அதுக்குள்ள கதிரோட அண்ணனும் வந்துருவாரு, நீ பார்க்கலாம். பார்த்து எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்ல. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். அதையும் மீறி நான் எதனா சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நீங்க தான் காப்பாத்துறதுக்கு இருக்கீங்களே, அது போதும். அந்த தைரியத்துல நான் அவரை மீட் பண்ணிடுவேன். அது சரிம்மா. ஒருத்தரை வச்சு பாடுற பாடே எனக்கு பெரும் பாடா இருக்கு. இப்ப நீயுமா நடத்துங்க, என்ன நடத்துறோமோ நடத்துங்க. என்னடி அங்கே நின்னுட்ட? அது சரி, மேடமை கூப்பிடணுமோ? வாங்க மேடம், இதுதான் என்னோட ரூம். வாங்க மேடம். சேச்சே, அப்படி இல்ல, நான் அனாவசியமா யார் ரூமுக்கு போறது இல்ல. அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வரேன். இதான் உன் ரூமா? நல்லாதான் இருக்கு, அழகா வச்சிருக்க, சூப்பரா இருக்கு. ரூம் நீட்டா இருக்கிறதுக்கு காரணம் நான்லாம் கிடையாது, துளசி தான். அப்பப்போ அவ தான் வந்து ரூமை கிளீன் பண்ணிட்டு போவாளே. இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு கொட்டி சொல்லுவா. அதனால எதுவும் செய்ய மாட்டேன். அவ சொல்றது வேஸ்ட்னு அவளே செஞ்சுட்டு போயிடுவா. தெரியுது, உனக்குன்னா அவங்க எல்லாமே செய்வாங்க போலயே. ஆமாண்டி, கண்டிப்பா. எனக்குன்னா என் துளசி என்ன வேணாலும் செய்வா, பார்த்தல்ல. அது சரி, வா வேற ரூம் போய் பாப்போம். வேற ரூமா? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்பதானே இங்கேயே வந்திருக்கோம். இங்க ஒரு சில பல வேலைங்கள்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறமா வேற ரூமுக்கு போலாம். சில பல வேலையா? ஆமா, என்ன வேலை? இங்க என்ன வேலை இருக்கு? உனக்கு ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு. சரி, நீ அந்த வேலையை பார்த்துட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். என்னடி போறேன்னு சொல்ற? வேலையே உன்கிட்ட தான். உனக்கும் எனக்கும் தான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுவும் இந்த ரூம்ல வச்சுதான். என்னடி, நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல, இப்ப என்ன நீ பயந்து போற? இங்க பாரு, இப்ப நமக்குள்ள இங்க கில்மா நடக்க போகுது. ஐயோ,
இவன் என்னென்னமோ பேசுறான். கதிர் என்ன? நீ விளையாடுறதானே? இங்க பாரு, நம்ம இருக்கிறது உங்க வீடு, உங்க ரூம்ல இருக்கோம். நீ இது தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தப்பு. ஏய், நமக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சிருச்சடி. இனி பேசினா என்ன பேசலனா என்ன? சரி சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ இரு, நான் கிட்ட வரேன். அட என்னடி பக்கத்துல வந்து அங்க போயிட்ட? ஓ, இங்க இருந்தா நல்லா இருக்காதுல, அதான் நீ உள்ள வந்துட்ட. சரி சரி, அதுவும் நல்லதுதான். இரு, நான் அங்க வரேன். கதிர் இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம வெளியில போலாமே, ப்ளீஸ். நம்ம வெளியில போலாம், வா. அட என்னடி, அது நமக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாரு, அன்னைக்கு போதையில பண்ண, இன்னைக்குதான் தெளிவா இருக்கேன்ல. தெளிவா இருக்கேன்டி. நீ இப்ப ஒரே ஒரு வாட்டி சரியா? இல்ல இல்ல, என்ன பேசுற நீனு? இங்க பாரு, நம்ம உன் வீட்டுல இருக்கோம். இப்ப உன தேடி யாராவது ரூமுக்கு வந்தா என்ன பண்ணுவேன்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் ரூம் பக்கம் யாருமே வரமாட்டாங்க. துளசி மட்டும்தான் வருவா. அதுவும் இப்ப நீ வர வந்திருக்கியா, துளசியும் வர்றது டவுட்டு தான், வரமாட்டா. அதனால நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீ தான், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. இங்க பாரு, அதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே என்னடி பயம்? இரு. இல்ல இல்ல, கதிர் இங்க பாரு, அன்னைக்கு எது தெரியாம பண்ணிட்டேன். நான் அதையும் மன்னிச்சிட்டேன். அதுக்காக இப்ப நீ மறுபடியும் தெரிஞ்சலாம் சிச்சி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. அட என்னடி, அது நமக்குள்ள மொத்தமா முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன இருக்கு? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இப்பதான் டைம் கிடைச்சிருக்குல்ல, எனக்கு இப்போ வேணும்டி. ஐயோ, இவன் என்ன ஏதோ லாலிபாப் வேணும்ன்ற மாதிரி வேணும்ன்றான். கதிர் இங்க பாரு, இதெல்லாம் வேணாம், தப்பு. நம்ம வெளியில போலாம். நீ வா, என்ன வெளியில விடு, நான் வெளியில போறேன், ப்ளீஸ். நான் இப்போ ஒரு மூடுக்கு வந்துட்டேன். இனி நீ கத்துனாலும் கதறினாலும் உன்னை வெளியில தான் விட மாட்டேன். இங்க பாரு, அன்னைக்கும் இது மாதிரிதான் உன்னை கத்தி கதற வச்சு அப்படி இப்படின்னு இருந்துட்டாச்சு. இப்போவாது கொஞ்சம் ஒத்துழைடி. இப்பவும் கத்தலாம், கத்தாத சரியா? ப்ளீஸ். என்ன பழக்கம் இது? உன்னுடைய ஆசை எட்டி தொட துடிக்க, உன்னுடைய ஆசை தொட்டி விட நினைக்க, நம்முடைய ஆசை செஞ்சு சிரிப்பு, நான் சகல அழகையும் தொலைக்க உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க, அடிமத்தையில ரெண்டு பேரும் செத்து பழக்க. ஐயோ கதிர், நிறுத்து. ஏதோ பண்ணிடாத கதிர். நீ நினைக்கிற மாதிரி அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்கலடா. நான் சும்மா சொன்னேன், உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக பொய் சொன்னேன்டா. ஏண்டி இப்ப போய் சொல்ற? இங்க பாரு, அதான் நமக்குள்ள எல்லாம் நடந்துருச்சுல, வாடி. ஐயோ கதிர் இங்க பாரு, அப்ப சொன்னதுதான் பொய், இப்ப சொல்றதெல்லாம் உண்மை. என்ன நம்பு. இங்க பாரு, சுண்டு வரல கூட என் மேல அன்னைக்கு படல. இங்க பாரு, நீ எதுவும் என்ன பண்ணல. நீ அப்ப குடிச்சிட்டு வந்து போதையில படுத்துட்ட, அவ்வளவுதான். உனக்கு எனக்குள்ள எதுவும் நடக்கல. நான் உன்னை போய் சொல்லி சும்மா விளையாடினேன், அவ்வளவுதான். ஏண்டி, நான் எப்படின்னு எனக்கு தெரியாது. நீ இவ்வளவு நாள் போய் தான் சொன்னேன்னு எனக்கு எப்பவோ தெரியும்டி. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, நீ இவ்வளவு நாள் நீ என்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும்டி, ராங்கி. இங்க பாரு, அன்னைக்கு நான் உனக்கு எதுவும் பண்ணலன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அப்போ வந்து நடந்ததெல்லாம் துளசி கிட்ட சொன்னேன். துளசி தான் சொன்னான், டேய் கதிரு, நீ எப்படின்னு எனக்கு தெரியும். அதை விட நேத்ரா பத்தி நிறைய சொல்லியிருக்க, அவ எப்படின்னும் தெரியும். கண்டிப்பா இது மாதிரி உங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்காதுன்னு அவ அடிச்சு சொன்னாடி. அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு கான்பிடன்ட் வந்தது, டேய் கதிரு, நம்ம அந்த மாதிரிலாம் அவகிட்ட எதுவும் நடந்திருக்க மாட்டோன்னு. ஆனாலும் அடியை பொய், வாயை திறந்தாலே பொய். எவ்வளவு பொய், அதுவும் எத்தனை நாளைக்கு நீ இந்த பொய்யை நீடிச்சிருக்க. இன்னைக்கு உன் வாயாலே சொல்லணும்னு தான் இப்ப இப்படி நடந்துக்கிட்டேன். சாரி.
அது அது வந்து கதிர், அது நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஏய், விளையாட்டுக்கா பண்ண? வேற எதுவும் மனசுல இல்ல? இல்ல, அது அது வந்து கதிர், நான் வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் உங்ககிட்ட போன்ல சொல்லட்டுமா? இப்ப நேரா சொல்லதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எதுவும் எனக்கு கேட்காத. சரிடி, எதுவும் கேட்கல, முகத்தை இப்படி வைக்காத. சரி, இங்க பாரு, எங்க அண்ணனை பார்க்க போலாம், கொஞ்சம் சரி. தேங்க்ஸ் கதிர். என் மேல உனக்கு கோவம்? அதெல்லாம் நிறையவே இருக்கு. என் கோவத்தை அப்புறமா காட்டுறேன், இப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், அப்புறமா என் கோவத்தை மொத்தமா காட்டுறேன்டி. சரி, நம்ம வெளியில போலாமா? அதான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு இந்த பயம்? சரி வா, வெளியில போவோம். வெளியில உனக்கு இந்த கெட்ட குறும்பு எதுக்கு? கிட்ட நெருங்கு நான் உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற இருக்கு. சின்ன வேணில்லாதே என்ன இன்னும் வேணும் கேடு. இளாம கீழே பக்குவமா வள்ளு, நான் தானே ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்பா. இன்னைக்கான பர்த்டே விஷ் சொல்லிடலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய மகளுக்கு 3வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மதுஸ்ரீ பாப்பா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மதுஸ்ரீ செல்லம். மதுஸ்ரீ தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சுட்டித்தனமாவும் சந்தோஷமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஃபாத்திமா, அவங்களோட ஃப்ரெண்ட், அவங்க பேரும் ஃபாத்திமா தான், அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபாத்திமா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃபாத்திமா சிஸ்டர். ஃபாத்திமா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய பொண்ணு பவித்ராக்கு பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பவித்ரா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பவித்ரா டியர். பவித்ரா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், பை. பாய் டியர்.